நண்பர்களே, சிவபெருமானின் தொண்டர்களிலே நீரில் நின்று கொண்டே நித்தியத் தொண்டு புரிந்த ஒரு அடியாரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆம், அவர்தான் உருத்திர பசுபதி நாயனார். இவரது வழிபாட்டு முறை மற்ற அடியார்களை விட முற்றிலும் வேறுபட்டது. அந்தணர் குலத்தில் பிறந்த இவர் உலக மாயைகளில் நாட்டமின்றி சிவபக்தியிலேயே திளைத்தார். இவரது தனிச்சிறப்பான விரதம் என்னவென்றால், குளத்திலோ ஆற்றிலோ கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு கைகளை நீக்கி நீரினை அள்ளி இடைவிடாமல் உருத்திர மந்திரத்தை ஓதுவதுதான். வெயில், மழை, குளிர் என எந்த காலமானாலும் இவர் தம் தவத்தை நிறுத்தவில்லை. நீரின் குளிர்ச்சியை தமது அன்பால் வென்றார். இவரது நாக்கிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு நமச்சிவாய் என்ற மந்திரமும் சிவனை நோக்கிச் செல்லும் அன்பின் அஸ்திரமாக இருந்தது. நீரின் குளுமையும் மந்திரத்தின் வெப்பமும் ஒன்று சேர்ந்த அவரது தவ வலிமையைக் கண்டார் சிவபெருமான். உலக மக்களுக்கு தொடர்ச்சியான பக்திக்கு ஓர் உதாரணமாக விளங்கிய உருத்திர பசுபதி நாயனாருக்கு திருவருள் பாலித்தார். இறுதியில் இவர் தம் மந்திரத்தின் பலனால் சிவலோகத்தை அடைந்து 63 நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்பட்டார்.